என் தங்க பிள்ளையே, இன்று இரவு இந்த கருப்பன் நிச்சயமாக சொல்கின்ற வார்த்தை வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, நீ உறங்கும் போது உன்னுடன் ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினால் போதும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக மாறும். அது மட்டுமல்ல, தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் உன் கண் முன் வராது. அது மட்டுமல்ல, தேவ சக்திகள் உன்னோடு இருப்பதை எல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் நீ அறிந்திருக்கலாம். சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். என் குழந்தையே, தெரியாத பட்சத்தில் இதுவே இத்தனை நாட்கள் நாம் தெரியாமல் இருந்திருக்கலாமே என்று நீ ஆச்சரியமாகத்தான் நினைத்து பார்ப்பாய். இந்த கருப்பன் தக்க சமயத்தில் தான் உனக்காக இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். ஏனென்றால் என் பிள்ளை, உன் மனதிற்குள் தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத கற்பனைகள், எதையோ நினைத்து எந்த நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதில் ஒரு விதமான பயத்தையும் நீ வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றாய். எதையோ நினைத்து நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, சில நேரங்களில் எல்லாம் எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது உனக்கே தெரியவில்லை. என் பிள்ளை, நினைக்கின்றாய், இது என்ன வாழ்க்கை, நாம் எப்படி பற்றி சிந்திக்கிறோம் என்று எனக்கே தெரியவில்லையே. அப்படியானால் என்னுடைய மனநிலை என்ன? நான் சாதாரணமாக இருக்கின்றேனா? என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் நமக்கு இது போன்று நடந்து விடுமா? இந்த பயம் உனக்கு அறியாமலே உன்னை பற்றி கொண்டு விடுகின்றது. நான் என்னதான் செய்ய நினைப்பது என்று மனதிற்குள் எந்நேரமும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தையும், எங்கே தனக்கு இதுவெல்லாம் நடந்து விடுமோ என்ற கற்பனையிலும் நீ மூழ்கி விடுகின்றாய். உனக்கான தெளிவு வேண்டும் என்று என்னிடத்தில் இப்போது அல்லவா என் குழந்தை கூறிக்கொண்டிருக்கின்றாய். இந்த அப்பன் மூலம் உனக்கு நல்லதொரு தெளிவும் நல்ல எண்ணங்களும் கிடைக்கப் போகின்றது. அதை நீ நம்பி வந்துவிட்ட பிறகு உன் அப்பன் உனக்கு இதையெல்லாம் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? என் செல்லமே, உன் மனதிற்குள் இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். இந்த அப்பன் என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். நான் உன்னோடு துணையாக இருக்கும் போது உனக்கு எந்தவித கஷ்டங்களும், தீய எண்ணங்களும், ஆபத்தும் ஏற்பட்டு விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய். நீ என்னை எப்போதும் அழைத்தாலும் நான் உனக்காக உடனே ஓடோடி வந்து உன் மனநிலையை மாற்றி கொடுத்து உன் எண்ணங்களை தெளிவாக செய்து கொடுப்பேன். இன்று இந்த அப்பனை நீ எதற்காக தேடி வந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கப் போகின்றது. என் செல்லமே, நீ இன்று உறங்க செல்லும் முன்புதான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை உன் தலைக்கடியில் வைத்து தூங்க வேண்டும். அதன் பிறகு உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகிவிடும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நேர்மையாக எண்ணங்களாக மாறிவிடும். ஏன் இத்தனை நாளும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம்? நிம்மதி இல்லாமல் எதையோ நினைத்து கொண்டிருந்தோம். அதுவெல்லாம் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும். அது மட்டுமல்ல, இனி உனக்கு எந்த ஒரு பயமும் இருக்கப் போவது இல்லை. இதற்கு முன்பு நீ செய்த தவறுகளுக்கும் உன் கண் முன்னே வந்து நிற்கும். இனிமேல் ஒருபோதும் இது போன்ற எண்ணங்களை நினைக்க கூடாது. எதையும் நீயாகவே புரிந்து கொண்டு விடுவாய். என் தங்கமே, மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கத்தான் செய்யும். எல்லோருடைய எண்ணங்களும் எல்லோருடைய உடல்நிலையும் ஒன்று போல இருப்பது கிடையாது. ஒருவருக்கு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதே போலவே மற்றவருக்கும் நடக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாதல்லவா? என் அன்பு குழந்தையே, முதலில் அந்த தெளிவு உனக்கு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் என்ன நடந்தாலும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீயாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த கருப்பன் கொடுத்து வந்துவிட்டேன். அதனால் உனக்கு எந்த ஒரு பயமும் இனி வேண்டாம். என் தங்கமே, பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால்
இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. இன்று பிறந்த நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். நாளை இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக வரும். இன்று நான் பார்ப்பவர்கள் எல்லாம் நாளை பார்க்க முடியுமா என்பது எல்லாம் நிச்சயமாக கிடையாது. அதற்காக நமக்கு எப்போதும் இறப்பு வரும் என்று அதையே நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தாள். அது சத்தியமில்லாத விஷயமல்லவா? உன்னால் எதுவுமே எப்போதும் இதை நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக வாழ முடியாதல்லவா? இது போன்ற எண்ணங்கள் உன் மனதில் இருந்து விட்டால் அப்படி வாழ்க்கை நீ அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும். என் தங்க பிள்ளையே, வாழும் வரை நாம் நன்றாக வாழ்வோம் என்ற மனநிலை வந்தால்தான் உனக்கான நம்பிக்கை பிறக்கும். இந்த எண்ணமானது உன் மனதிற்குள் எப்போதுமே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒருவருடைய விதியினை யாராலும் மாற்ற முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ பிறக்கும் போது உனக்கானது நிச்சயமாக்கப்பட்டது. இன்று எப்படி அதுபோலதான் உனக்கான காலம் வரும்போது நீ இங்கிருந்து சென்றேதான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சமாளித்து வாழ வேண்டும். இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உனக்கு இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வளராமல் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். நான் என்ன அடைய நினைக்கின்றோமோ அதுவெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். என் செல்லமே, இந்த கருப்பன் உனக்கான நல்ல தெளிவினை புகட்டத்தான் இந்த ஒரு பொருளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் பிள்ளையே, அது என்ன பொருள் என்று கேட்கின்றாய் அல்லவா? அந்த பொருள் விரலி மஞ்சள். என் செல்ல குழந்தையே, விரலி மஞ்சளை நீ உன் தலைக்கடியில் வைத்துவிட்டு படுக்கும்போது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வெளியே பறந்து ஓடோடிவிடும். நேர்மறையான சக்திகள் எல்லாம் உனக்குள்ளே வந்துவிடும். இந்த நாளை நீ நிம்மதியாகவும் பயமில்லாமலும் வாழ வேண்டும். உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்றால் இதை நிச்சயமாக நீ செய்ய வேண்டும். ஒருவருக்கு நிம்மதியாக தூங்கி எழுந்தால்தானே எல்லா காரியமும் சிறப்பாக செய்ய முடியும். நிம்மதியான உறக்கம் இல்லை என்றால் அதன் பிறகு நமக்கு பயம் கவலையும் அதிகமாக இருக்கும். அதனால் என் செல்ல குழந்தையே, நீ நிம்மதியாக உறங்க வேண்டியது மிக மிக அவசியம் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ உறங்கும் போது இந்த கருப்பன் உன்னை ஆற்றுப்படுத்தி உன்னுடைய மன குழப்பங்களிலிருந்து விலகி நேர்மறையான எண்ணங்களை உன்னிடத்தில் அதிகமாக விதைக்கப் போகிறேன். என் செல்லமே, இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும்போது உன்னிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ நினைத்த ஆசைகள் எல்லாம் உனக்கு உடனே நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் உனக்கு எதிரிகள், உனக்கு துரோகிகள் என்று சிலர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இனிமேல் நீ நிற்கக்கூட பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உன் அருகில் வரும்போது நான் உனக்கு அருகில் இருந்து அவர்களுக்கான பயத்தை அங்கே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதை உன்னால் உணரவும் நான் செய்ய போகின்றேன். என் அன்பு குழந்தையே, மற்றவரின் செயல்பாடுகளைக் கண்டு உனக்கே நிச்சயமாக ஆச்சரியங்கள் ஏற்படத்தான் போகின்றது. எப்படி இது போன்றெல்லாம் நடக்கிறது? நாம் எதுவுமே செய்யாமல் நமக்கு இப்படி நன்மைகளாக நடக்கிறது என்று நீயாகவே மாற்றி நிற்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பல மாற்றங்களை மாறிவிடத்தான் போகின்றது. என் தங்க பிள்ளையே, நாளை நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்காக நீ காத்திருக்க போகின்றாய். அந்த மாற்றமானது ஆனந்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. அதை இந்த கருப்பன் முன்னின்று நானாகவே நடத்தி கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய் என்பது இந்த அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? அதனை நாளை நான் செய்து கொடுக்க போகிறேன். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் சொல்லாமலே என்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதனால் நீ கவலைப்படாமல் இரு. இன்று இரவு உன்னுடைய உறக்கத்தை நிம்மதியாக தூங்கு. அதனால் நிம்மதி மட்டும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்துவிடும். இதற்கு முன்பு நீ உன்னுடைய இரவு நேர தூக்கத்தை அடிக்கடி
தொலைத்து விடுகின்றோமே, நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் சென்று விடுகின்றதே. இத்தனை நாட்கள் தான் இதுபோல் இருப்பதும் நம்முடைய உடல் என்னவாகிறது என்பதையும், நமக்கு ஏதாவது செய்து விட்டார்களா என்றெல்லாம் நீ உனக்குள் பயம் வந்து விடுகின்றது. என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் மறந்துவிடு. இன்று அப்பன் சொன்ன விஷயத்தை உன் தலைக்கடியில் வைத்துவிட்டு நீ தூங்கு. உனக்கு எப்படிப்பட்ட தூக்கம் இருக்கிறது, எப்படிப்பட்ட நிம்மதி இருக்கிறது என்பதையும் நாளை விடியலில் நீ எந்திரிக்கும் போதுதான் நீயாகவே உணர்ந்து கொள்வாய். ஏனென்றால் நீ அத்தனை மன நிம்மதியோடு உறங்கப் போகிறாய். இந்த கருப்பனுக்கும் உனக்கு அருகில் இருந்து உன்னை நல்ல ஆறுதலை கொடுத்து தூங்க வைக்கப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள். அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை என்னை நம்புகிறாய் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய வாக்கினை நிச்சயமாக கேட்பாயானால் உனக்குள் வருகின்ற உற்சாகமும், உனக்குள்ளே இருக்கின்ற புத்துணர்ச்சியும், உனக்குள் இருக்கின்ற மனதெளிவும் மிக பெரிய தைரியத்தையும் மன வலிமையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் எப்போதும் அன்புக்கு அடிமையாக இருப்பவன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் நான் எப்போதும் உனக்கு காவலாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கை மாற்றிதானே ஆக வேண்டும் என்று இப்படியே இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று எங்கே இருக்கிறது என்று நீ சிந்திக்கின்ற நேரத்தில்தான் இந்த கருப்பன் உனக்கான நல்ல முடிவினை கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, நல்லதொரு மாற்றத்தினை கொடுக்கக்கூடிய இந்த விரலி மஞ்சள் என் செல்ல குழந்தைக்கு எல்லா செல்வ வளங்களையும் உடல் நலங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீ வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி விடுவாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பசாமியின் அன்பும் அருளும் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.